ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் காய்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தம்ப்ரோட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th லெசன் காம்போசிஷன் டீகம்போசிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் போன வீடியோவில் நான் 6th லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்க நான் ஐகார்டில் வீடியோ கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 7th லெசனில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துடலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்த்துருங்க. சப்போஸ் u and v 10,5 before the assignment. What are the values of u and v after the sequence of assignments? u v-ஆவும் v u-ஆவும் மாற்றிடுறாங்க. இப்போ என்ன வேல்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்க வேல்யூ தப்பு. u and v 5,10 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது நான் எப்படி தப்புன்னு சொல்கிறேன்னா, இப்போ u is equal to vன்னு சொல்லிடுறாங்க. அப்போ யூவை விக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ யூவில் உள்ள வேல்யூவும் வியில் உள்ள வேல்யூவும் அப்படியே தான் இருக்குது. அதாவது 10 ரெண்டுத்துக்குமே 10 தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியில் உள்ள வேல்யூ இப்போ 10. இப்போ வியை யூவில் மாற்றணும்னா 10 தான் திரும்பி வரும். பார்த்தீங்கன்னா அப்போ யூக்கும் விக்கும் வேல்யூ 10 தான் வருது. அதனால u and v equal to 10 சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா which of the following properties is true after the assignment? அதாவது i plus j is equal to 0 கொடுத்துட்டாங்க. அப்புறம் i, j equal to i plus 1 j minus 1. இப்போ தேர்ட் லைன் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் வந்ததாங்க திரும்பி வரும் i plus j is equal to 0. ஏன் சொல்கிறேன்னா i plus j equal to 0ன்னு கொடுத்துருக்கும் போது நம்ம i plus 1 j minus 1 கொடுக்குறோம். இப்போ i plus j கொடுக்கும்போது 0 வரணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது i plus j equal to 0 தான் வரும். அதனால i plus j equal to 0ன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் சொல்லிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா if c1 is false and c2 is true, the compound statement. if condition 1 கரெக்டாக இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் 2க்கு போகணும். இஃப் எல்ஸில் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து கண்டிஷன் 2 போகிறோம். அதில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 3. இப்போ நம்ம இப்போ c1 ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதனால c2 ட்ரூ சொல்லிட்டாங்க. இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆனால நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால s2 தான் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா if condition is false just before the loop, the control flow throughs. இப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ s1 கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 உங்களுக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. அதனால s1 and s3 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா if c is true, statement 1 is executed in both the flowcharts but s2 in executed in. அதாவது கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 எதில் எக்ஸிக்யூட் ஆகும் கேட்டிருக்காங்க. ஏன்னா 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 முடிஞ்ச பிறகு ஃபால்ஸான பிறகும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2க்கு நமக்கு அவுட்புட் கேட்கறதுக்காண்டி போகுது. அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா how many times the loop is iterated. எத்தனை தடவை இந்த லூப் திரும்பி போதுன்னு கேட்டிருக்காங்க. i equal to 0 கொடுத்துறாங்க. i is not equal to 5, i plus equal to i plus 1 கொடுத்துறாங்க. அப்படி கொடுக்கும்போது iக்கு 0 இருக்கு, i not equal to 5 கொடுத்ததுனால 4 வரைக்கும் தான் எனக்கு முடியும். அப்போ 0 1 2 3 4, அப்போ 5 டைம்ஸ் வருது. அதனால 5 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகுதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ கண்டிஷன் அண்ட் அ ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இஸ் த செக்கிங் ப்ராசஸ் ஆஃப் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கண்டிஷன்றது ஒரு செக்கிங் ப்ராசஸ். அதில் என்ன நடக்கும்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்றது ப்ராசஸிங் த கண்டிஷன். அதாவது கண்டிஷன் முடிஞ்ச பிறகு அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காண்டி ப்ராசஸ் பண்ணுற டைம் பேர் தான் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் கண்டிஷன் இஸ் contained in a diamond shaped box with 2 outgoing arrows labeled true and false. அதாவது ஒரு ஃப்ளோ சார்ட் மூலியமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா
கண்டிஷன்றது ஒரு டைமண்ட் ஷேப்டு பாக்ஸுக்குள்ள ரெண்டு வெளியே போகிற ஏரோஸ் மூலியமா வந்து இருக்கும். அது வந்து ஒரு ஏரோ வந்து ட்ரூவாகவும் இருக்கும், ஒரு ஏரோ வந்து ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் இஸ் கண்டெய்ன்ட் இன் அ ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் அ சிங்கிள் அவுட் கோயிங் ஏரோ வித் பாயிண்ட்ஸ் டு த பாக்ஸ் டு த எக்ஸிக்யூட்டட் நெக்ஸ்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்றது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கும், அது ஒரே ஒரு ஏரோ மட்டும்தான் வெளியே போகும். அது வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து அடுத்து நடக்குதுன்னா அதுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கண்டிஷன் ஆகுது ஏ கிரேட்டர் தன் பி, இப்படி இருக்கு ட்ரூவா இல்லையா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீ வந்து ஏவை வந்து பிரிண்ட் பண்ணு, பியை பிரிண்ட் பண்ணு, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஃப்ளோ சார்ட் ஃபார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு வந்து பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் கார்னர்டு பாக்ஸஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணோம், அது பில்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு கண்டிஷன் கேட்டுக்கிறதுனால டைமண்ட் ஷேப்டு பாக்ஸ் போட்டு நடுவில் சி போடுறோம். சினா கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவுட் கோயிங் ஏரோ போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வெளியே வரலாம், இல்லாட்ட டேரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஃபால்ஸுக்கு வரலாம். இந்த மாதிரி அப்புறம் எல்லா கண்டிஷனுமே முடிஞ்ச பிறகு ஸ்டாப் பண்ணணும், இல்லாட்டா அது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து ரவுண்ட் கார்னர்டு பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போத் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஹாவ் அ கண்டிஷன் அண்ட் அ ஸ்டேட்மெண்ட். ஹவு டு தே டிஃபர்? எப்படி அந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கண்டிஷனும் இருக்குது, அதில் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அப்புறம் எப்படி அதை டிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் நத்திங் இஸ் டன். இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்காது. இப்போ ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக வேல்யூஸ் கண்டிஷனை வந்து ரிப்பீட்டடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். ஃபால்ஸ் ஆகும்போது தான் அந்த லூப்பை விட்டு வெளியே வரும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் அல்காரிதம் அண்ட் அ ப்ரோக்ராம்? ப்ரோக்ராமுக்கும் அல்காரிதமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா an algorithm is a self-contained step-by-step set of operations to be performed to solve specific problem. அதாவது ஒரு அல்காரிதம்ன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளமை வந்து முடிக்கிறதுக்காண்டி நமக்கு வந்து இந்த அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம்ன்றது நம்ம வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் கொடுக்குற ஒரு அல்காரிதம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த அல்காரிதம்ன்றது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள், இப்போ வந்து ப்ரோக்ராம்ன்றது கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள். இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ளது. இதில் வந்து மெத்தட் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்ம ஏதாச்சும் நம்ம சும்மா ரஃபாக கூட எழுதிக்கலாம் அல்காரிதமில். ஆனால் இதை ப்ரோக்ராம்ன்றது கம்ப்யூட்டர் கோடிங் மூலியமாக தான் எழுத முடியும். அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான், C++, இது மூலியமாக தான் வந்து நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபங்க்ஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்? வாட் இஸ் ஃபங்க்ஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்? அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா ஃபங்க்ஷனை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது த பார்ட்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது அல்காரிதமோட பார்ட்ஸ் தான் வந்து தனித்தனி பார்ட்ஸை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் இஸ் லைக் அ சப் அல்காரிதம். ஒரு சப் அல்காரிதம் வந்து தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். இட் டேக்ஸ் அன் இன்புட் அண்ட் ப்ரொடியூசஸ் அன் அவுட்புட் சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ரிசீவ்டு இன்புட் அவுட்புட் ரிலேஷன். அதாவது இப்போ வந்து ஒரு இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட்டை வெளியே விடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிசைர்டு இன்புட் அவுட்புட் ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஹவு டு வி ரிஃபைன் அ ஸ்டேட்மெண்ட்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து எப்படி ரிஃபைன் பண்ணுவீங்க? இன் ரிஃபைன்மெண்ட் அதை குறைக்கும் போது ஸ்டார்டிங் அட் அ ஹை லெவல், நம்ம ஹை லெவலில் ஆரம்பித்து அதை வந்து திரும்பி சப்பாக மாற்றும் போது லோ லெவலுக்கு வந்துடும். அப்போ ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிப்பீட்டட்லி எக்ஸ்பேண்டட் இன்டு மோர் டீடைல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த சப்சீக்வெண்ட் லெவல்ஸ். அப்போ வந்து ஹை லெவல்லேருந்து நார்மல்லேருந்து லோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி சப்சீக்வெண்ட் லெவல்ஸாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் வந்து பார்த்துருங்க ஃபார் த கிவன் 2 ஃப்ளோ சார்ட்ஸ் ரைட் த சூடோகோட். இப்போ வந்து இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரவுண்ட் கார்னர் பாக்ஸில் நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஏபி கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் வந்து இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். சாரி, மேலே உள்ள ஏபின்றது இன்புட், அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. QR வந்து 0N கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த கண்டிஷன் வருது பாருங்க, R greater than or equal to B இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனுக்கு போகும்.
QR is equal to Q plus 1 R minus B போகுது. அப்போ திரும்பி இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது R and Q அவுட்புட்டுக்கு வந்துடுது. அப்புறம் எக்ஸிக்யூட் முடிஞ்சிருது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து A and B வந்து உள்ளே போகிறோம். அப்படி போகும்போது இனிஷியலாக வந்து Qக்கு 0வும் Rக்கு Aவும் கொடுத்துட்றோம். அப்போ இஃப் R greater than or equal to B இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா Q is equal to Q plus 1ஆகவும் R is equal to R minus B இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் R Qன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடணும். அப்புறம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிடணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு உண்டான ஒரு சூடோ கோட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இன் லைன் 2 ட்ரேஸ் த கண்ட்ரோல் ஃப்ளோ இன் த அல்காரிதம். இப்போ கண்டிஷன் வந்து லைன் 2ல வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து குளோபலாக இருக்கிறதுனால, அதாவது ஃப்ரீயாக இருக்கிறதுனால, எந்த கண்டிஷனும் வராததுனால கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் லைனில் உள்ள கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எது எக்ஸிக்யூட் ஆகும் கேட்டிருக்கான். அப்போ இஃப் சி அதாவது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ எல்ஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 4 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 4 இந்த மூணுமே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கேஸ் அனாலிசிஸ்னால் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் த ப்ராப்ளம் இன்டு 2 கேசஸ். அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி 2 கேசஸாக வெளியிடும். அது பார்த்தீங்கன்னா கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்ஸ் இன்டு மல்டிபிள் கேசஸ். ஒரு கேஸ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ராப்ளம் வந்து மல்டிபிள் கேசஸாக வந்து பிரிச்சிடும். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கண்டிஷனுக்கு இந்த கரெக்டானு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா கேஸ் அனாலிசிஸ் ஸ்பிளிட்ஸ் த ப்ராப்ளம் இன்டு அன் எக்ஸாஸ்டிவ் செட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் கேசஸ். அதாவது கேஸ் அனாலிசிஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு தனித்தனி செட்டாக மாற்றி எது கூட சேராத மாதிரியும் ஒரு செட்டை வந்து ஒரு கேஸை வந்து உருவாக்கும். அதுக்குண்டான சேர்ந்தது தான் இந்த 4th கொஸ்டின். அதுக்கு உண்டான ஃப்ளோ சார்ட் எப்படி வரைய முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்டர் பண்ணி உள்ளே போயிடும். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ஸாக கண்டிஷன் 2 போகும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2க்கு வரும். அதுவும் ட்ரூவாக இல்லைன்னா ஃபால்ஸ் வந்து கண்டிஷன் 3 போகும். கண்டிஷன் 3 போகும்போது ஸ்டேட்மெண்ட் 3 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பிரிண்ட் ஆகும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகி அப்படியே டேரெக்டாக லூப்பை விட்டு வெளியே போயிடும். இதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் அ ஃபங்க்ஷன் டு டபுள் அ நம்பர் இன்டு 2 டிஃப்ரெண்ட் வேஸ். அதாவது n+1 செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்டு n. இப்போ வந்து n+1 இருக்கிறது டபுள் நம்பர்னு கொடுக்கறதுனால இப்போ வந்து இன்புட் n வந்து ரியல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து n+1 கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா n வந்து greater than or equal to 0வாக இருக்கணும் ரியல் நம்பர்னால. இப்போ அவுட்புட்னு எடுக்கும்போது y is ரியல் நம்பராக வரும், இல்லை இன்டிஜராக இருக்கும். அப்போ y is equal to n+1 n+n சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 into n கேட்டிருக்காங்க. அப்போ n வந்து இன்டிஜராக இருக்கணும், ரியல் நம்பராக இருக்கணும், இல்லாட்டா இன்டீஜராக இருக்கணும். அப்படின்னா n greater than or equal to 0 இருக்கணும். அப்போ v அவுட்புட்டாக இருக்கும்போது y வந்து 2 into n இருக்கும். இப்போ n+1 n எடுத்துக்கிட்டா 3+3 எடுத்துக்கலாம். அப்போ வந்து 6 வருது. அப்போ டபுள் த நம்பராக வருதா. இதே தான் 2 into n கேட்கும்போது n-க்கு வந்து வேல்யூ வந்து நம்ம 3 கொடுத்துருக்கோம். அப்போ 2 into 3 6 வருது. அப்போ 2 மெத்தட்லையும் உங்களுக்கு 6 தான் ஆன்சராக வரதுனால இந்த வேஸில் வந்து நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4 உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்தாச்சு. எக்ஸ்சேஞ்ச் த கண்டென்ட்ஸ் தான் இங்கேயும் அது இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏல வந்து ஆப்பிள் இருக்கும், பியில் கிரேப் இருக்கும். இதில் வந்து கண்டென்ட்ஸை வந்து மாட்ட சொல்லியிருக்காங்க. இது இப்போ போல அதில் பண்ண மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். அதே கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் பெருசாக கேட்கல. ரொம்ப ஈஸியானது தான். போன வாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி தான். டீன்ற ஒரு புது கிளாஸ் கொண்டு வந்து அதை வந்து ஏக்கு மாற்றி ஏல வந்து பிஏ மாற்றி பிஏ வந்து டீக்கு மாற்றணும். இப்படி மாற்றணும்னா 2 எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இதுதான் ரொம்ப ஈஸியானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா circulate the contents, write the specifications and construct an algorithm to circulate the contents of the variables a, b, c as shown below. The arrows indicate that b gets the value a, c gets the value b, a gets the value c. அதாவது a கிடச்சிச்சுன்னா b கிடைக்கும், b கிடச்சிச்சுன்னா c கிடைக்கும், c கிடச்சிச்சுன்னா a கிடைக்கும். இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுது.
அப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து இதை சர்க்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறோம். அப்போ சர்க்குலேட் ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். பண்ணும்போது ஏபிசின்றது ஒரு ரியல் நம்பர், ஏ 0-ஆக இருக்காது, பியும் 0-ஆக இருக்காது, சியும் 0-ஆக இருக்காது. அப்போ இருக்கும்போது T1 is equal to B, T2 is equal to C, such that B is equal to A, C is equal to T1, A is equal to T2. இப்படி ஒரு அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பி வந்து ஏவா இருக்கணும், சி வந்து பியா இருக்கணும், ஏ வந்து சியா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த அவுட்புட் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இது T1 பியா இருக்கணும். அதாவது T1ன்றது நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம் பாருங்க. சாரி, T2ன்றது ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ T2 சியா இருக்கணும், T1 பியா இருக்கணும், B is equal to ஏவா இருந்துச்சுன்னா, இப்போ B is equal to ஏன்னு சொன்னதுனால T2ன்றது T1 கூட எடுத்துக்கலாம். இப்போ T1 is equal to B இருக்கணும், T2 is equal to C இருக்கணும், இப்போ C வந்து T1 இருக்கணும், அப்போ A வந்து T2 இருக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த சர்க்குலேட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டீகேண்டிங் ப்ராப்ளம். அதாவது பார்த்தீங்கன்னா you are given 3 bottles of capacities 5, 8, 3 liters. அப்புறம் பார்த்தீங்கன்னா the 8-liter bottle is filled with oil while the other 2 are empty. Divide the oil in 8-liter bottle into 2 equal quantities. Represent the state of the process by appropriate variables. What are the initial and final state of the process? Model the decanting of the oil from one bottle to another by an assignment. Write a sequence of assignments to achieve the final state. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 5, 8, 3 லிட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து 8 லிட்டர் பாட்டிலில் வந்து உங்களுக்கு ஆயில் ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த ஆயிலை வந்து பாதியாக 2 பாட்டிலே பிரித்து ஊற்றணும். அது நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ ஏ 8 லிட்டராக இருக்குது, பி 0 லிட்டர், சி 0 லிட்டர்னு கொடுத்துறோம். இப்போ அப்படி எடுத்துக்கும் போது இப்போ இஎஃப்டின்னு எடுத்துக்கிறோம். அந்த வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு ஏபிசின்னு எடுக்கிற மாதிரி எஃப்க்கு வந்து E-3, T is equal to F-3, E is equal to E+T. அப்படி எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ 8 - 3 இருக்கும்போது 5 கிடைக்குது. அப்போ 5 - 3ன்றது 2 கிடைக்குது. அப்போ உங்களுக்கு தேர்ட் கண்டிஷன் வந்து 3, 2, 3ன்னு வருது. அப்போ வரும்போது T is equal to Fன்றத ஒரு கண்டிஷன் நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு வந்து 3, 5, 0ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்துடுது. அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து 3 + 3ன்னு எடுத்தோம்னா 6 வருது. இப்போ 6 to 0னா EFT வந்து 6 to 0ன்னு வருது. இப்போ 6 2னா 8 வருது, 6 + 2 8 வருது. இப்போ கண்டிஷன் வந்து F is equal to F-2 வந்து ட்ரூ ஆயிடுது. அப்போ ட்ரூ ஆகும்போது F is equal to E-1ன்னு எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 152. அப்போ 152ன்னு எடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து 7, 8 வந்துடுது. அப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் ட்ரூ ஆகிறதுனால லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 1, 4, 3ன்னு இருக்கும்போது இப்போ அந்த 1யும் 3யும் சேர்க்கும் போது 4th பாட்டில் வந்துடுது. அப்போ 4 + 4 வந்து 8 ஆயிடுறதுனால உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா T is equal to T-3 தான் லாஸ்ட் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து 4,4,0ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருது. இப்போ 4, 4ன்னு பாதியாக பிரிக்கும் போது 8 வந்துடும். அப்புறம் 8ன்னு பார்த்தீங்கன்னா 8 பாதியாக பிரிச்சோம்னா 4 தான் வரும். அப்போ 4 + 4 8 வந்துடுறதுனால நம்ம 2 பாட்டில்ஸ்லையும் வந்து ஊற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரேஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அல்காரிதம் ஃபார் ஃபேக்டோரியல் 4. 4க்கு உண்டான ஃபேக்டோரியல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலியம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேக்டோரியல் ஆஃப் என்னன்னு எடுக்கும்போது இன்டிஜர் வந்து n ஆஃப் கிரேட்டர் than or equal to 0 இருக்கணும். F is equal to n ஃபேக்டோரியல் எடுக்கணும். F, I வந்து 1,1 இருந்துச்சுன்னா while I is lesser or equal to n இருக்கும்போது F of I is equal to F into I plus 1. ஃபேக்டோரியல் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். 4ஓட ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ 4 ஃபேக்டோரியல் 4 into 3 into 2ன்னு எடுக்கும்போது 4 3s are 12, 12 2s are 24. அப்போ 4th ஃபேக்டோரியல் வந்து 4ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த ஃபேக்டோரியல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். I is equal to 1, F is equal to 1ன்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் ட்ரூவாக இருக்கும்போது 1 into 1, 1 into 2, 2 into 3 அப்போ 6 வருது. இப்போ 6ன்றது உங்களுக்கு வந்து 6 into 4 வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது 24. அப்போ 24 தான் இதுக்கு உண்டான ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும். எப்படி நம்ம இதை 1 into 1ன்னு எப்படி போட்டோம்னா F into I கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 into 2, அப்போ 2 into 3. இப்போ 2 into 3ன்ற இருக்கும்போது 6 வருது. அப்போ 6 into 4ன்னு போட்டிங்கன்னா 24 வந்தது. இவ்வளோ தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க.
இவ்வளோதான் இந்த லெசனோட முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து 8th லெசன் மட்டும் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.